ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்குமான எனர்ஜி என்ன அண்ட் உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டி கூட என்ன மாதிரியான எனர்ஜியில் இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்கள் ரெண்டு பேருக்கு எனர்ஜி நம்ம பார்த்துட்டு தென் உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கான எனர்ஜி என்ன நம்ம பார்த்துடலாம். இது பைல் செலெக்ஷன். நான் 2 பைல் உங்கள் முன்னாடி டிஸ்பிளே பண்ணுறேன், பைல் 1, பைல் 2. உங்களுக்கு எந்த பைல் இன்ட்யூட்டிவாக பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் ஜென்ரல் ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் பைல் கொஞ்சம் டைம் எடுத்து சூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ பைல் செலெக்ஷன் நம்ம என்னன்னு பார்த்துடலாம். வெல்கம் பைல் 1. ஸோ பைல் 1, இப்போ உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன கரண்ட் எனர்ஜி உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. Bottom deck 4 of Swords. உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் நான் 2 பேருக்குமே எனர்ஜி எடுத்துட்டு தென் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்கள் பர்சனையும் தேர்ட் பார்ட்டியும் நினச்சிக்கோங்க. அவங்க 2 பேருக்குமான எனர்ஜி என்ன சுச்சுவேஷன் இப்போ போயிட்டுருக்கு. ஓகே, bottom deck Ace of Pentacles, 5 of Swords. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் உங்கள் 2 பேருக்கும் உங்கள் பர்சன் என்னதான் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் உங்கள் 2 பேருக்குள்ள தான் சோல் கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் அவங்க மனசில் இருக்கிற இமோஷன்ஸை வந்து உங்ககிட்ட வெளில காமிக்கிற நிலைமையில அவங்க கிடையாது. சரியா? இதில் தேர்ட் பார்ட்டி உங்கள் பர்சன் மேலே ஏதாவது பிளாக் மேஜிக் இல்லை உங்கள் மேலே சம் பிளாக் மேஜிக் நடந்த மாதிரி காமிக்குது. ஓகே, ஸோ பைல் 1, உங்கள் 2 பேருக்குள்ள மனசளவில் வந்து உங்களோட ஆத்மா 2 வந்து ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகியிருக்கு. எனர்ஜி 2 பேருமே எனர்ஜி வைஸ் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க, நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் ஒரு டாமினண்டான கேரக்டராக இருப்பாங்க. ஒரு ஆதிக்கம் செய்கிற மாதிரி அவங்க கண்ட்ரோலில் தான் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து ஒரு மாற்றம் வேணும், ஒரு நியூ பிகினிங் வேணுங்கிற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. உங்ககிட்ட நீங்கள் தான் வந்து சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ் கம்ப்ளீட்டாக உங்ககிட்ட இருக்கும். உங்ககிட்ட தான் எமோஷன்ஸை கம்ப்ளீட்டாக உங்ககிட்ட பேச முடியும், பயம் இல்லாமல் எல்லா விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன், ஒரு ஸ்ட்ராங் எமோஷனல் பாண்டிங் இருக்குது. ஒரு இன்டென்ஸ் ரொம்ப ஆழமான லவ் இருக்குது. ஏன்னா இதில் வந்து பாட்டம் டெக் 4 of Swords அண்ட் 2 of Cups இருந்துச்சு. சரியா? 2 of Cups நான் பார்த்தேன். அண்ட் தேர்ட் பார்ட்டி உங்கள் பர்சனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. பயங்கர கண்ட்ரோலிங் நேச்சராக இருப்பாங்க உங்கள் பர்சன். அதனால தான் உங்ககிட்ட வர்றதுக்கு தயக்கம் இருக்குது. நீங்கள் தான் சந்தோஷம் எல்லாம் தெரியுது, பட் இப்போ ரொம்ப அமைதியாக தான் இருக்காங்க. ஒரு காம் எனர்ஜியில் பீஸ்ஃபுல் எனர்ஜி வேணுங்கிறதுக்காக தான் அவங்க தேர்ட் பார்ட்டி கூட பிடிக்குதோ பிடிக்கலையோ ஸோ அவங்க எனர்ஜி நம்ம பார்த்துடலாம். பட் உங்கள் கூட இருக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்தாலும் அவங்களோட சூழ்நிலை அவங்க இன்னொருத்தவங்களோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால உங்ககிட்ட வந்து அவங்களால வர முடியல. ஸோ உங்க பர்சன் எப்படின்னா தேர்ட் பார்ட்டிட்ட வந்து அடங்கி போவாங்க, அமைதியா போவாங்க. பட் உங்ககிட்ட வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ற ஒரு கேரக்டரா இருப்பாங்க. நிறைய லவ் உங்க 2 பேருக்குள்ளயுமே இருக்கு. நல்ல டீப்பான ஒரு பாண்டிங் இருக்கு. ரொம்ப லவ் அதிகமா இருக்கு. 2 பேருக்குள்ளயுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் வந்து ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கும். நீங்க பேசாமையே சைலண்டா கூட நீங்க 2 பேரும் என்ன சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு உறவு தான் உங்களோடது. உங்களுக்கு வந்து உங்க பர்சன் தான் ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷம். அதே தான் உங்க பர்சனுக்கும் வந்து நீங்க தான் வந்து ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோம் ஃபீலிங். உங்க கூட வந்து இருக்கும்போது அவங்க மனசு ரொம்ப காமா பீஸ்ஃபுல்லா அமைதியா இருக்கு. எஸ்,
இங்க பிளாக் மேஜிக் பைல் 1 நடந்த மாதிரி எல்லாருக்கும் நான் சொல்ல, சிலருக்கு அந்த டவுட் இருந்ததுன்னா பிளாக் மேஜிக் நடந்த மாதிரி தெரியுது. அண்ட் 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ கண்டிப்பா இப்ப அவங்க நிறைய யோசிக்கிறாங்க. கொஞ்சம் லாஜிக்காவும் திங்க் பண்ற பர்சனா இருப்பாங்க. இன்னும் லாங் டேர்ம்க்கு வந்து உங்களை வந்து நினைக்கல. லாங் டேர்ம் கொடுக்குற நிலைமையில அவங்க இல்லாத மாதிரி இருக்கு. பட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றம் வந்து வேணுங்கிறதுல வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. கண்டிப்பா இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து ஒரு மாற்றம் அவங்க வாழ்க்கையில வேணும். அவங்க சந்தோஷத்துக்காக வேணும். இன்னும் இம்மெச்சூர்டா தான் இருக்காங்க. ஒரு பொறுப்பு எடுத்துக்கிற நிலைமையில வந்து அவங்க வரல. சரியா? அவங்க பொறுப்பெடுத்து உங்க கூட வந்து கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? எனக்கு வந்து உங்க கூட வாழணும்னு ரொம்ப ஆசை. பட் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற யோசனை அதிகமா இருக்கு. அவங்களுக்கு இந்த செப்பரேஷன்ல வந்து தெரியுது எவ்வளோ வந்து நீங்க உங்க கூட வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. எந்த அளவுக்கு இதுல ஒரு காதல் வந்து ரொம்ப இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. நீங்க தான் சந்தோஷம் எல்லாமே தெரியுது. பட் தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோல்ல இருக்கிறனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இப்ப இதுதான் வந்து அவங்களோட சுச்சுவேஷன். பட் உங்க 2 பேருக்குள்ள நைட் டைம்ல ஆர் எப்பயுமே அந்த டெலிபதி கம்யூனிகேஷன் வந்து போயிட்டே தான் இருக்கும். சரியா? இமோஷன்ஸை முடிஞ்ச அளவுக்கு அவங்க கண்ட்ரோல் பண்ணி தான் வைக்கிறாங்க. அவங்க மனசுல இருக்கிறது எல்லாமே உங்ககிட்ட சொல்லல. சரி. இப்ப உங்க பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப், எப்படி அவங்க எனர்ஜி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பாருங்க, உங்க பர்சன் வந்து உங்க தேர்ட் பார்ட்டி வந்து மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. கண்டிப்பா நிறைய மேஜர் ஆர்கானா. ஸோ உங்க தேர்ட் பார்ட்டியும் உங்க பர்சனும் மீட் பண்ணியே ஆகணும். இந்த ஜென்மத்துல அவங்க 2 பேரும் மீட் பண்ணணும். அவங்களுக்குள்ள இப்படி ரிலேஷன்ஷிப் வரணுங்கிறது வந்து ஆல்ரெடி ரிட்டர்ன். ஓகேவா? இதுதான் டெஸ்டினி. அவங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. தேர்ட் பார்ட்டிக்கும் உங்க பர்சனுக்கும் ஏதோ கர்மா இருக்கு. ஏன்னா எல்லாமே மேஜர் ஆர்கானா. அண்ட் ஹைரஃபன்ட்ல நிறைய பேர் வந்து தேர்ட் பார்ட்டியோட வந்து லீகல் ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம் அவங்க 2 பேரும். நீங்க வந்து சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், பைல் 1. ஸோ நிறைய பேர் எனர்ஜிஸ் வந்து அப்படிதான் காமிக்குது. கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனா உங்க பர்சன் பாருங்க, எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் கார்டே இதுதான் வந்துச்சு, 10 ஆஃப் வாண்ட்ஸ். எந்த அளவுக்கு அவங்க எமோஷனலா பேர்டனா சுமந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர்டன் இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் கூட இருக்கலாம். அவங்களுக்குள்ள ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கு. ஒரு மியூச்சுவலான அந்த ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கு அவங்க 2 பேருக்குள்ள. ஜஸ்ட் மேரேஜ் லைஃப் ஒரு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா பேர்டன், சுமை வந்து அதிகமா இருக்கு. உங்க பர்சன்ல ரொம்ப சுமையை வந்து சுமந்துட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பிளாக் மேஜிக்னு ஏன் வந்து நான் ஸ்ட்ராங்கா சொல்ல எனக்கு தோணுச்சுன்னா, உங்க 2 பேருக்குள்ள எனர்ஜில இந்த ஹை பிரிஸ்டஸ் வந்து இருந்துச்சு. இதுலயும் பாருங்க மெஜிஷியன் வந்திருக்கு. ஸோ உங்க மேல இல்ல உங்க பர்சன் மேல பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த கார்டு வச்சு தான் சொன்னேன். 2 பேர் இதுலயுமே வந்து ஒரு கார்டு வந்து மேஜர் ஆர்கானா வந்திருக்கு. அண்ட் வந்து இது யூனிவர்ஸ் பார்த்து சேர்த்தி வச்சதுதான். சரியா? அவங்க 2 பேரையுமே இதுல வந்து நிறைய பேர் வந்து இந்த பைல் 1ல வந்து டீச்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து கனெக்ட் ஆகி இருக்கும். அது யாரா வேணாலும் இருக்கலாம். டீச்சர் அல்லது ஒரு மென்டாரா இருப்பாங்க. எஸ். அந்த மாதிரி தான் தெரியுது. அங்க வந்து ஈக்குவலான லவ் கிடையாதுங்க. அங்க வந்து கொஞ்சம் கூட ஈக்குவலான லவ் கிடையாது. அந்த பெர்சன் தேர்ட் பார்ட்டி உங்க பெர்சன் மேல லவ் குடுத்தாலும், உங்க பெர்சன்னால அத மனசார அந்த லவ்வ வந்து திருப்பி குடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. இங்க தேர்ட் பார்ட்டி யாரா வேணாலும் இருக்கலாம். சரியா? அம்மா, அப்பா, இல்ல பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் அந்த மாரி கூட இருக்கலாம். இல்ல வேற ஃப்ரெண்ட்ஸ் யாரா வேணாலும் இருக்கலாம். உங்க பெர்சன் என்னதான் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் அவங்க தனிமையில தான் இருக்காங்க. ரொம்ப தனிமையில இருக்காங்க. நிறைய யோசிக்கிறாங்க. ஒரு அவேக்கனிங் வருது. இப்ப இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பேர்டன் அதிகமாகிட்டு இருக்கறனால அவங்க சந்தோஷம் இல்லாம சந்தோஷத்தை தேடிட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கையில. அவங்க ட்ரை பண்றாங்க. உங்க பர்சன் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை அந்த பேர்டனை சுமக்க ரெடி ஆயிட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. அதனால ரொம்ப தனிமையில வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தெரியுது. அவங்களால வந்து அந்த தேர்ட் பார்ட்டிக்கு லவ் கொடுக்கவும் முடியல. அவங்களுக்கு தேவையான லவ் வந்து கிடைக்கவும் இல்லை. அவங்க தேர்ட் பார்ட்டி வந்து லவ் கொடுக்க ட்ரை பண்றாங்க. பட் உங்க பர்சன் வந்து அது எந்த திருப்தியும் இல்லாத மாதிரி இருக்காங்க. ஏதோ எம்டினஸ், ரொம்ப வெறுமையா அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ரொம்ப பேர்டன் அதிகமா இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். சில்ட்ரன் இருக்கலாம், ஆர் ஒர்க் ரிலேட்டடா பொறுப்பு இருக்கலாம். சம்திங் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் இல்ல பேரண்ட்ஸ் அந்த மாதிரி அவங்கள வந்து உங்க பர்சன் தான் வந்து கொண்டு போற அந்த பொறுப்பு எல்லாமே உங்க பர்சன் மேல இருக்கிற மாதிரி இருக்கு. பாட்டம் டெக்ல வந்து ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் தெரியுது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேபிளான லைஃப் மாதிரி தான் உங்க தேர்ட் பார்ட்டிக்கும் அவங்களுக்கும் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ
எஸ், டெஸ்டினி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இது அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கணுங்கிறது டெஸ்டினி. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கர்மா, ஏதாவது ஒரு லெசன் லேர்ன் பண்ணணும். அவங்க லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்குள்ள செப்பரேஷன் நடக்குமா என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். பட் அவங்களுக்குரிய லெசன் வந்து லேர்ன் பண்ற வரைக்கும் இந்த கார்மிக் பார்ட்னரா இருக்காங்க. கார்மிக் பார்ட்னர் மாதிரி தான் தெரியுது. கூட இருக்க வேண்டிய நிலைமையில தான் அவங்க வந்து இருப்பாங்க. சரிங்களா? 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அவங்களுக்குள்ள நெறைய ஈகோ இருக்கு. நெறைய பிரச்சனை போகுது. உங்க 2 பேருக்குள்ள வந்து 2 ஆஃப் கப்ஸ் வந்துருந்துச்சு பார்த்தோம். அவ்வளோ புரிதல் இருக்கு. பட் தேர்ட் பார்ட்டிக்கு உங்க பெர்சனுக்கு வந்து அடிக்கடி சண்டை வர்றது, அடிக்கடி அவங்க வந்து ப்ளேம் பண்றது, மாறி மாறி குறை சொல்றது. உங்க பெர்சன் ரொம்ப பொறுமையான ஒருத்தவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோல் பண்றாங்க. உங்க பெர்சன் ஒரே ஆளா வந்து அந்த சுமையை எல்லாம் சுமந்துகிட்டு போற மாதிரியான ஒரு பெர்சனா இருப்பாங்க. ஆனா உங்க பெர்சன் லைஃப்ல எந்த ஒரு சந்தோஷமும் கிடையாது. தேர்ட் பார்ட்டி வந்து 2 விஷயம் மேனிப்புலேட்டிவ், ரொம்ப அந்த வார்த்தையிலே வந்து நிறைய மேனிப்புலேட் பண்ணி உங்க பெர்சனை வந்து நம்ப வைக்கிறது. சொல்லி பேசியே வந்து அவங்க வந்து மயக்குவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெர்சனா இருப்பாங்க. அவங்க சொல்றதுக்கும் ஆக்ஷனுக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது. ஒரு மாயையான ஒரு வாழ்க்கையை தான் அவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப மேனிப்புலேட்டிவ். ஸோ அவங்க சொல்றது ஒண்ணா இருக்கும், செயல் ஒண்ணா இருக்கும். ஒரு மாயை, அவ்வளவுதான். தேர்ட் பார்ட்டியோட சந்தோஷத்துக்காக உங்க பெர்சன் வந்து அவங்க வாழ்க்கைய வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு, பொறுப்பு சுமந்துகிட்டு, அவங்க எனர்ஜிய ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் பார்ட்டிக்காக அவங்க வந்து எனர்ஜிய வந்து ரொம்ப ட்ரைன் பண்ணிட்டு இருக்கிற மாரி இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாரி இருக்கு. நெறைய சுமைகள் வந்து சுமந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப தனிமையில தான் இருக்காங்க. தனிமை அதிகமா இருக்கு. எஸ். ஸோ இங்க வந்து லியோ இருக்கு. அதாவது சிம்மம் இருக்கு. நீங்க அல்லது உங்க பெர்சனா இருக்கலாம். சிம்மம், மேஷம், தனுஷு இதெல்லாம் இருக்கு. கேன்சர், கடகம் இருக்கு. ஓகே. ஸோ கன்னி, மகரம், ரிஷபம் அதுவும் இருக்கு. இதுல அதிகமா இருக்கிற எனர்ஜீஸ். சரிங்களா? உங்க பெர்சன் லைஃப்ல ஏதோ ஒண்ணு மிஸ் பண்றாங்கங்க. அவங்க சந்தோஷமா இல்ல. உங்க கூட இருக்கிற ஒரு வாழ்க்கைய வந்து அவங்க மிஸ் பண்றாங்க. ஆனா உங்களுக்கும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கமிட்மெண்ட் குடுக்கக்கூடிய நிலைமையில இல்ல. அவங்க ஜஸ்ட் இன்னும் உங்கள வந்து ஒரு சிச்சுவேஷன்ஷிப் மாரி தான் பார்க்குறாங்களே தவிர, லாங் டெர்ம்க்கு வந்து இன்னும் வந்து அவங்க உங்கள பார்க்கலன்னே சொல்லலாம். சரியா? பட் தேர்ட் பார்ட்டி கூட ஓவராலா சொல்லும்போது, ரொம்ப நீங்க எதிர்பார்க்காதத விட ரொம்ப சுமை சுமந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப கவலையில இருக்காங்க. சந்தோஷம் கிடையாது. தனிமை தான் அதிகமா இருக்கு. ரொம்ப லோன்லியா இருக்காங்க. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் சுத்தியில இருந்தாலும், ஃபேமிலி இருந்தாலும், அவங்க ஒர்க் ரிலேட்டடா அவங்க பிஸியா வச்சுக்கிட்டாலும், அவங்க மனசு ஆழ் மனசுக்கு அவங்க சோலுக்கு தெரியும் அவங்க தனிமையில தான் இருக்காங்க. உங்கள அவங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட தான் லவ் எல்லாமே இருக்கு. அவங்க மனசு ஃபுல்லும் உங்க மேல தான் இருக்கு. சரியா? இதுதான் பைல் 1. இதுதான் உங்க 3 பேத்துக்கான எனர்ஜி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் செஷன் வேணும் அண்ட் டேரோ கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 2. இப்போ உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்குமான எனர்ஜி அண்ட் உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்குமான எனர்ஜி நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் 2 பேருக்கும் உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. அவங்க நேமை ரிப்பீட் பண்ணுங்கள். பைல் 2. பாட்டம் டெக் 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இது பைல் 1க்கும் வந்துருந்துச்சு. ஓகே, இப்போ உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் அவங்க 2 பேரையும் நினச்சிக்கோங்க. உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் என்ன மாதிரியான எனர்ஜி இருக்குது? Bottom deck 7 of Pentacles. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உங்கள் பர்சனுக்குமான எனர்ஜி. இதில் நீங்கள் மூவ் ஆன் ஆன மாதிரி இருக்குது. சரியா? இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நீங்கள் எனர்ஜி வைஸ் நீங்கள் புல் பேக் பண்ணிட்டீங்க, மூவ் ஆன் ஆகிட்டீங்க. தேர்ட் பார்ட்டி ஸ்ட்ராங்காகவே தெரியுது. பைல் 2ல் தேர்ட் பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 3 வந்திருக்கு. ஸோ 3 உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லை 3 வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். சரியா? அண்ட் அக்டோபர் வந்து இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும்.
3 இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். எஸ், ஜூலை இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து தேர்ட் பார்ட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க. உங்களுக்கு இந்த பர்சனை விட்டு நீங்கள் நிறைய இமோஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு நிறைய லவ் இருக்குது, டீப்பான லவ் இருக்குது, இமோஷன்ஸ் ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஆனால் வேறு வழி இல்லை, மூவ் ஆன் ஆகிட்டீங்க. மூவ் ஆன் ஆனதுக்கு உங்கள் பர்சனோட ஃபேமிலி வந்து காரணமாக இருக்கலாம். சரியா? ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய காரணமாக இருக்கும். உங்கள் பர்சன் உங்கள் ஃபேமிலிக்கோ அவங்க ஃபேமிலிக்கு, ஐ மீன் உங்கள் பர்சனோட குடும்பத்துக்கு, அதாவது யாராக வேணாலும் இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி, அப்பா அம்மா, அது யாராக வேணாலும் இருக்கலாம், இல்லை லைஃப் பார்ட்னர். ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி ஒரு இல்லீகல் பார்ட்னராக கூட இருக்கலாம், சொசைட்டி அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து, அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, ப்ரையாரிட்டி கொடுத்து, அவங்க தான் என் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி உங்களை வேல்யூ பண்ணாமல் விட்டனால தான் நீங்கள் மூவ் ஆன் ஆகி போன மாதிரி எனக்கு ஸ்ட்ராங்காக அதில் தெரியுது. நீங்கள் கேட்குற லைஃப் வந்து அவங்க கொடுக்கல. சரியா? நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பர்சன்ட்ட பேசியிருப்பீங்க, கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க, உண்மையை எடுத்து சொல்லி இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹோல்டு பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் உங்களால் முடியல. அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமையிலையும் கிடையாது. அவங்க வந்து ரொம்ப இம்மெச்சூர்டாக நடந்துக்கிட்ட மாதிரி தெரியுது, உங்களை வேல்யூ பண்ணாத மாதிரி தெரியுது. உங்கள் விஷயத்தில் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேக்கன் ஃபார் கிராண்டட் தான், அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. தேர்ட் பார்ட்டி கூட அவங்க நடந்துகிட்ட விதங்கள், அவங்க பிஹேவியர், அவங்களோட செலிப்ரேஷன், அவங்க வெளியில் ஒன்றா போகிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஹார்ட் பிரேக் கொடுத்துருக்கு. இதுதான் மேஜர் செப்பரேஷனுக்கு வந்து இதுதான் மேஜரான ரீசனாக இருக்கும். எஸ்பெஷலி அவங்க ஃபேமிலி, அவங்க பர்சனோட ஃபேமிலி வந்து நீங்கள் ஒரு புது பாதையை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு இந்த தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு பெரிய பெரிய ரீசனாக இருந்திருப்பாங்க. தேர்ட் பார்ட்டி கரியராக கூட இருக்கலாம். சரியா? உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது. பட் மோஸ்ட்லி வந்து ஃபேமிலியாக தான் இங்கே இருக்குது. நீங்கள் என்ன மாதிரியாக நினச்சிருக்கீங்கன்னா, உங்கள் பர்சன் கூட எப்படியாவது இந்த லைஃப்பை வந்து இழுத்து பிடிச்சி கொண்டு போயிடணும், என் பர்சனை நான் விட மாட்டேன், எனக்கு கண்டிப்பாக இவங்க வேணும், இவங்களை தாண்டி என்னால் வேறு யாரையுமே யோசிக்க முடியாதுன்னு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவோ இல்லை பேசி பார்த்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு, அவங்கள புரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும், சரி நம்ம லவ் பண்ணிட்டோம், உன்னை தாண்டி என்னால் வேறு யாரையுமே யோசிக்க முடியலன்னு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்காக உங்கள் முயற்சியெல்லாம் பண்ணியிருக்கீங்க. பட் உங்கள் பர்சன் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வந்து அவங்க கொடுக்கல. அவங்க ரொம்ப சீரியஸாகவும் எடுத்துக்கல உங்களை. ஜஸ்ட் அவங்க வந்து இப்போ ஹார்ட் பிரேக்கில் தான் இருக்காங்க. இப்போ அவங்கள மிஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஹார்ட் பிரேக். தேர்ட் பார்ட்டிட்டையும் அவங்க வந்து நிறையா ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரியா? அவங்க தேர்ட் பார்ட்டி கூட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, தேர்ட் பார்ட்டி இது வந்து ஒரு பெரிய ஒரு ஷிஃப்ட் நடக்க போகுது, அதை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்கள் இதை நம்ம முடிச்சிடலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கு வந்து உங்கள் கூட ரீயூனியன் ஆகணும், அந்த ஆசை நிறையா இருக்குது. உங்கள் கூட ரீயூனியன் ஆகணும், உங்கள் கூட அந்த பழைய மாதிரியான ஒரு லைஃப் வேணும். அந்த எனர்ஜிலாம் வந்து உங்கள் எனர்ஜி வந்து உங்களுக்கு தேவைப்படுது, உங்களோட கேர், உங்களோட அந்த நர்ச்சர், அந்த ஒரு லவ், அது வந்து அவங்க அடுத்த முன்னேற்றத்துக்கும் அவங்க நிம்மதியாக வாழ்கிறதுக்காகவும் உங்களோட எனர்ஜி அவங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் அவங்க ரொம்ப பெரிய ஹார்ட் பிரேக்கில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பயமும் இதில் தெரியுது. ஃபேமிலிக்கு பயப்படலாம். சரியா? அவங்க தேர்ட் பார்ட்டிக்கு பயப்படுற மாதிரி தெரியுது. தேர்ட் பார்ட்டியை வந்து எதிர்த்து நின்று அவங்க கூட சண்டை போட்டு வர்ற நிலைமையில உங்கள் பர்சன் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை இழுத்து பிடிச்சி கொண்டு போகணும், ஒரு கடைசி வரைக்கும் என் பர்சனை நான் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்கீங்களே தவிர உங்கள் பர்சன் வந்து இன்னும் தேர்ட் பார்ட்டியோட கண்ட்ரோலில் இருக்காங்க. அது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, எப்படியும் நமக்காக வரப்போகிறது கிடையாது, தேர்ட் பார்ட்டிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அவங்களோட தான் இருக்க போகிறாங்கங்கிறதுனால நீங்கள் தைரியமாக, மனசு உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த பெயின் இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட்டு மூவ் ஆன் ஆகிட்டீங்க. இப்போ நீங்களே உங்களே கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண வச்சுக்கிறீங்க. எனக்கு என் பர்சன் வந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு கிடையாது, நான் என்னையே எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ நான் சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு இன்னொருத்தவங்க வந்து என்னை கம்ப்ளீட் ஆகணுன்ட்டு கிடையாது, நான் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்கள் மனசு வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு சந்தோஷத்தை தேடி, ஒரு நிம்மதியை தேடி நீங்கள் உங்கள் பர்சன் வாழ்க்கையிலேருந்து வெளியேறின மாதிரி தெரியுது. அது வெளியேறிட்டீங்க. பட்
அது உங்கள் பர்சன் நீங்கள் பாருங்கள் இந்த 2 கார்டும் எவ்வளோ ஹார்ட் பிரேக் கொடுத்துருக்குன்னு. இதில் வந்து தேர்ட் பார்ட்டி கூட வேறு அவங்க கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. ஸோ நீங்களும் மூவ் ஆன் ஆகிட்டீங்க. அது இன்னும் அவங்களுக்கு வந்து ரொம்ப நம்ம வார்த்தையில் வந்து சொல்ல முடியாத அளவுக்கான வழி வந்து அவங்களுக்கு ஏற்படுத்திட்டு தான் இருக்குது. அவங்க நீங்கள் மூவ் ஆன் ஆனது வந்து ரொம்ப சின்ன விஷயமா நினச்சிக்கிட்டாங்க. பட் அது இவ்வளோ பெரிய வழி, இவ்வளோ பெரிய ஒரு தாக்கம் வந்து அவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தும்னு அவங்க நினைக்கல. ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு டேமேஜ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அவங்க வாழ்க்கையவே வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு. எல்லா விஷயத்துலையுமே வந்து அவங்க அடிபட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இல்லாத இந்த நேரம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டீப்பான ஒரு விஷயம், அதாவது டீப்பான வழி, ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய அவேக்கனிங் அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. சரியா? ஸோ உங்கள் 2 பேருக்கும் கரண்ட் எனர்ஜி பார்க்கும்போது உங்கள் பர்சன் ரொம்ப பெயினில் இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் ஹீல் ஆகி கொஞ்சம் மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கீங்க உங்கள் பர்சன்ட்ட இருந்து. இதுதான் உங்கள் 2 பேருக்கான எனர்ஜி. நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன எனர்ஜி நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். உங்கள் பர்சனுக்கும் உங்கள் தேர்ட் பார்ட்டிக்கும் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு டவர் சடனாக இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னும் டவர் வந்திருக்கு தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்கும். சரியா? பில்டிங்கே வந்து ஆட்டம் காண போகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரப்போகுது கூடி சீக்கிரமே. நீங்கள் சிலர் நினைக்கலாம் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு லீகல் கமிட்மெண்ட் இருக்குது, என் பர்சன் வரமாட்டாங்க அப்படின்னு கூட சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம். அந்த சந்தேகம் தான் இன்னும் வந்து அவங்க 2 பேரையும் வந்து ஒன்றா வச்சுக்கிறதுக்கான காரணம். சரியா? நீங்கள் இவ்வளோ சந்தேகப்படுறதுனால, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுனால தான் அங்கே அவங்க 2 பேரோட எனர்ஜி வந்து ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டுருக்குது இப்போ வரைக்கும். பட் யூனிவர்ஸோட கைடன்ஸ் படி தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்கும் ஒரு பெரிய ஃபவுண்டேஷனே வந்து ஆட்டம் காண போகுதுன்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய ஒரு டிஸ்ட்ரக்ஷன், ஒரு அழிவு வந்து ஏற்பட போகுது. அழிவு மீன்ஸ் அவங்க 2 பேரும் பிரேக்கப், அந்த மாதிரி சொல்கிறேன். ஒரு ரொம்ப பெரிய பிரேக்கப் வந்து வரப்போகுது தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்கும். சரியா? எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது, நிறைய குழப்பங்கள். அவங்களுக்கு வந்து ரியல் அந்த ஒரு இல்யூஷனில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உங்கள் பர்சனும் சரி தேர்ட் பார்ட்டியும் சரி. இந்த ரியல் லவ் எதுன்னு தெரியாது. அவங்க வந்து ஒரு மாயையில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மற்றவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழணும்னு ஒரு வாழ்க்கை வாழுவோம்ல, மற்றவங்களை வந்து நம்ம வெறுப்பேற்றுறதுக்காக அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் 2 பேரும் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அங்கே ஈக்குவலான லவ்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் ஃபினான்ஷியலாகவும் அங்கே தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்கு வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு. அவங்க இமோஷ்னலாக வந்து கனெக்டடே கிடையாது. இமோஷ்னலாக கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகலை அவங்க. இதில் வந்து நிறையா பேருக்கு வந்து கேட் ஆர் டாக் வந்து பெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி. ஸோ இமோஷ்னலாக அவங்க 2 பேரும் தள்ளி தான் இருக்காங்க. மனசில் இருக்கிறதெல்லாம் அவங்க அப்படி வெளிப்படையாக பேசிக்கிறது கிடையாது. அதான் நான் சொன்னேன், ஒரு மாயையான வாழ்க்கையில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அடுத்தவங்க முன்னாடி சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி காமிச்சிக்கிற மாதிரி. அண்ட் யூனிவர்ஸ் வந்து இத்தனை நாள் வந்து நீங்கள் நிறையா அழுதுருப்பீங்க. இந்த தேர்ட் பார்ட்டினால துரோகத்தை சந்திச்சிருந்துருக்கலாம். உங்கள் பர்சன்னால் நீங்கள் ரொம்ப பெரிய வழி அனுபவிச்சிருக்கலாம். நீங்கள் எந்த ஒரு வாழ்க்கைக்கு தகுதி இல்லையோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வந்து உங்கள் பர்சன் வந்து கொடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. உங்களை ரொம்ப அழவச்சிருப்பாங்க. உங்களை பைத்தியம் பிடிக்கிற ஸ்டேஜுக்கு கூட கொண்டு போயிருந்திருப்பாங்க சிலர். பட் அது எல்லாமே யூனிவர்ஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கான ஜஸ்டிஸ், ஏன்னா பைல் 2 உங்களுக்கான ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ தேர்ட் பார்ட்டியும் உங்கள் பர்சனும் சேர்ந்து உங்களை ஏமாற்றிருக்காங்க, இல்லை உங்கள் விஷயத்தில் வந்து கேம் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஜஸ்டிஸ் வந்து அவங்க கண்டிப்பாக அனுபவிக்க தான் போகிறாங்க. கர்மா வந்து அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் அது கவலைப்பட வேணாம். இப்போதைக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அந்த அட்ராக்ஷன் தான் வந்து அவங்களை இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டு போயிட்டுருக்கு. பட் இது நிரந்தரம் கிடையாது. ஏன்னா ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் இருக்கே தவிர இமோஷ்னலாக அவங்க ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் 2 பேருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வெளி உலகத்துக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். நானும் லவ் தரேன், நீயும் லவ் தர, நம்ம 2 பேரும் நல்லா லவ் பண்ணுறோம், நமக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குன்னு அவங்கள வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்களே தவிர அவங்க கண்ணு கட்டி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அவங்க கண்ணை திறந்து எது உண்மையான வாழ்க்கைங்கிறது 2 பேருக்குமே தெரில. எஸ்பெஷலி உங்கள் பர்சனுக்கு வந்து எது நல்லது, எது ட்ரூ லவ், எது வந்து இங்கே ஏமாத்துறாங்க, எது நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறாங்க, நம்ம கேம் ப்ளே பண்ணுறது யார், அது எல்லாமே வந்து உங்கள் பர்சனுக்கு தெரியாமல் அவங்க பார்க்குறதுக்கும் ரெடியாக இல்லை. இப்போ நான் தேர்ட் பார்ட்டி கூட சந்தோஷமாக இருக்கேன், அதனால் அது எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களே தவிர கண்ணை திறந்து எது உண்மை, எது உண்மையான வாழ்க்கை, எது மாயையான வாழ்க்கை அப்படிங்கிறது பார்க்க ரெடியாக இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே யூனிவர்ஸ் உங்களுக்கு
அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை வந்து பிரேக்கப்பாக தான் இருக்கும். ஏன்னா டவர் வந்திருக்கு, சடனாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்காம உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு வரலாம். பட் கண்டிப்பாக நடக்கும். சரியா? அவங்க 2 பேரும் அவங்க ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு மூவ் ஆன் ஆகணுங்கிற ஸ்டேஜில் அவங்களே வந்து அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவாங்க. பட் பாடம் கற்றுக்கிற அளவுக்கு கண்டிப்பாக அவங்க 2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ட்ரிகர் பண்ணிக்கிட்டு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு ஒரு மாயையான வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு அந்த மாதிரி தான் இருக்காங்க. இப்போ உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு ஒரு டிஃபென்சிவ் மோடில் தான் இருக்காங்க. உங்களை அவ்வளோ ஈஸியாக வந்து அவங்க லைஃப்குள்ளே விட்டுற மாட்டாங்க. அவங்களும் அவங்க தேர்ட் பார்ட்டிக்கும் என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. சரியா? அவங்க வந்து காயம் ஏற்பட்டாலும் சந்தோஷமாக இருந்தாலும் அது உங்களுக்கு தெரியக்கூடாது. நான் இங்கே என்ன மாதிரியான வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருக்கேன், நீ தெரிஞ்சுக்க வேணாம், நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு உங்ககிட்ட மறைஞ்சு இருந்து ஒரு டிஃபென்சிவ் அவங்களே பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பவுண்டரி போட்டுட்டு தான் இருக்காங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா அவங்கள ஏமாற்றிட்டு இருக்காங்க. நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் தேர்ட் பார்ட்டி கூடன்னு அவங்கள ஏமாற்றிக்கிட்டு அவங்க எனர்ஜியை வந்து ட்ரைன் பண்ணிக்கிட்டு தேர்ட் பார்ட்டிக்காக ஓடிட்டு அவங்களுக்காக பணம் செலவு பண்ணிட்டு அவங்களோட வந்து லவ் காமிச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க கண்ட்ரோலில் கம்ப்ளீட்டாக தேர்ட் பார்ட்டியோட கண்ட்ரோலில் இருக்காங்க. சரியா? எஸ், சடனாக திடீர்னு வந்து இந்த ஏதாவது ஒரு சீக்ரெட் கூட வெளியில் வரலாம். ஏதாவது ரகசியம் இருக்குது, தேர்ட் பார்ட்டியை பற்றின ஒரு ரகசியம் இருந்துச்சுன்னா அது கூட வரலாம். இல்லை உங்கள் பர்சனை பற்றின ரகசியமே கூட வெளியில் வரலாம். பட் ரகசியம் வெளியில் வர மாதிரி தெரியுது. சடனாக அவங்களுக்குள்ள ஒரு பிரேக்கப் நடக்கிற மாதிரி இருக்குது. சடனாக அவங்களுக்குள்ள ஒரு ஜஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பெரிய பிரிவு ஏற்படுத்துகிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கான ஜஸ்டிஸ். அதுதான். சரியா? ஜஸ்ட் இப்போதைக்கு இவங்க ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்குன்னா ஒரு ஜஸ்ட் அட்ராக்ஷனில் தான் வந்து அவங்களுக்கு போயிட்டுருக்கு. மற்றபடி அங்கே ஒரு லவ் பாருங்கள், ஒரு கப் கார்டு கூட வரல. ஜஸ்ட் அப்படியே வந்தாலும் கன்ஃபியூஷன்ஸ் தான், அந்த குழப்பம் தான். அந்த லவ்வே வந்து உண்மையான லவ்வா இல்லையாங்கிற குழப்பத்தில் தான் இருக்காங்களே தவிர உண்மையான லவ் அப்படிங்கிற மாதிரி வரல. 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ். உங்கள் பர்சன் நிறைய எஃபர்ட் போடுறாங்க இந்த ரிலேஷன்ஷிப், தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்காக உங்கள் பர்சன் வந்து நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. இதை அடுத்தது கொண்டு போகணுங்கிற அளவுக்கு முயற்சி எடுக்கிறாங்களே தவிர அங்கே உண்மை என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கறதுக்கு வந்து ரெடியாக கிடையாது. ஸோ லாஜிக்காக யோசிக்கிறாங்க, அவ்வளோதான். லாஜிக்காக ஹார்ட் சொல்கிற மாதிரி கேட்டிருந்தா இந்நேரம் அவங்க உங்கள் கூட இருந்திருப்பாங்க. பட் லாஜிக்காக யாரு கூட இருந்தால் லைஃப் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வராமல் அவங்க பாதுகாத்துக்கிட்டு நான் இங்கே பத்திரமா தான் இருக்கேன், பாதுகாப்பாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் வந்து உங்கள் பர்சன் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரியா? சுச்சுவேஷன் வந்து ஜஸ்ட் இப்போதைக்கே வந்து சுச்சுவேஷன் வந்து அவங்க 2 பேருக்குள்ளே பார்க்கும்போது ஒரு உண்மைத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வெளி உலகத்துக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ பைல் 2 இந்த உங்கள் வீடியோ, இதான் உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் செஷன் வேணும் அண்ட் டேரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.